ஒரு வீட்டுல ஏன் கிருஷ்ணர் பாதம் வேண்டும் தெரியுமா? விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் பிறந்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வரவேற்று வழிபடுவது சிறப்பாகும். இந்த நாளில் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைக்கும் போது அவரின் பாத அச்சுக்களை வீட்டில் அரிசி மாவால் வரைவார்கள் அல்லது குழந்தைகளின் கால் தடத்தை பதிப்பார்கள். இது ஏன் என்று யாருக்காவது தெரியுமா? கிருஷ்ணரின் பாதம் வரைவதால் வீட்டினுள் கிருஷ்ணர் வருவதாக ஐதீகம். இதனால் அந்த வீட்டில் குழந்தை பேறு உண்டாகுமாம். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி பூஜையில் கலந்து கொள்ளலாம். குழந்தை உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்ணன், ராதை, ருக்மணி போன்ற வேஷங்களை அணிந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வழிபடுவதே சிறந்ததாகும். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்வார்கள்.